பாரிசான் கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து அதன் உறுப்பு கட்சியாக இருக்கும் மாயிகா அண்மைய காலமாக பரிசானிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து வரும் இந்த சமயத்தில் மலேசியாவில் இந்தியர்களை அதிகம் கொண்டிருக்கும் பழமையான கட்சிகளில் ஒன்றான மக்கள் முற்போக்கு கட்சி எனும் பிபிபி கட்சியை பரிசான் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்வதாக துணை பிரதமரும் பரிசான் தலைவருமான டத்தஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பரிசானை பொறுத்தவரையில் நாட்டில் உள்ள மலாய்க்காரர்களுக்கு அம்னோவும், சீனர்களுக்கு மாசிசாவும், இந்தியர்களுக்கு மாயிகாவும் என அதன் அரசியல் போக்கை நிர்ணயித்தது. கடந்த காலங்களில் மாயிகா இந்தியர்களின் நலனில் அக்கறை செலுத்தாமல் சுயநல அரசியலை முன்னெடுத்ததால் மலேசிய இந்தியர்கள் மாயிகா மீதான நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மாற்று அரசியல் கட்சிகளை தேர்வு செய்தனர். அதேவேளை பரிசான் கூட்டணி இந்தியர்களை அணுக வேண்டும் என்றால் அது மாயிகா மூலமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றது. 1990களில் மாயிகாவின் உதவி தலைவராகவும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த எம்ஜி பண்டிதன் மாயிகாவில் இருந்து வெளியேறி டிஏபியுடன் கைகோர்த்து அரசியல் நடத்தினார். ஆனால் மீண்டும் மாயிகாவில் இணைய வேண்டும் என எம்ஜி பண்டிதன் நினைத்த போது அப்போது மாயிகாவின் ஆளுமையாக இருந்த துன் சாமிவேலு எம்ஜி பண்டிதனை கண்டுகொள்ளவில்லை. எம்ஜி பண்டிதன் அதன் பின்னர் 1990 ஆகஸ்ட் மாதம் ஐபிஎஃப் எனும் மலேசிய இந்திய முற்போக்கு கட்சியை தோற்றுவித்து 1000 உறுப்பினர்களும் பரிசானில் இணைய வேண்டும் என கோரிக்கையை அப்போதைய பரிசான் தலைவரான துன் மகாதீருக்கு வைத்தார். ஆனால் பாரிசானில் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் ஒரே கட்சியாக மாயிகா மட்டுமே இருக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்த துன் சாமிவேலு ஐபிஎஃப் கட்சியை பரிசானில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என வெளிப்படையாக எதிர்த்தார். துன் சாமிவேலுவின் எதிர்ப்பால் ஐபிஎஃப் கட்சியை பரிசானில் மகாதீர் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் 1995 ஆண்டு செப்டம்பர் மாதம் எம்ஜி பண்டிதனுக்கு செனட்டர் பொறுப்பை கொடுத்து பண்டிதனை கூடவே வைத்துக் கொண்டார் மகாதீர். அன்றைய காலத்தில் பாரிசானில் ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக மாயிகா இருந்தது என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் உள்ளன. ஆனால் இப்போது மாயிகா அதன் சொந்த மக்களின் ஆதரவையும் இழந்து அதன் ஆளுமையையும் இழந்து பாரிசானில் ஒதுக்கப்பட்டு வருவதை மாயிகாவினரே உணர்ந்து கொள்கின்றனர். இப்படியான சூழலில் மக்கள் முற்போக்கு கட்சி எனும் பிபிபி கட்சியின் 72வது பேராளர் மாநாட்டில் பரிசான் தலைவரான டத்தஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி உட்பட பரிசான் தலைவர்கள் தலைமை ஏற்று பிபிபி கட்சி பரிசானின் மற்றொரு உறுப்பு கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதாகவும் பரிசானின் தோழமை கட்சி மக்கள் முற்போக்கு கட்சி என்றும் பரிசான் தலைவரான டத்தஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி அறிவித்துள்ளார். இதற்கு மாயிகாவின் தலைமை பிபிபி கட்சி மட்டுமல்ல, கிம்மா, ஐபிஎஃப், மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளும் பரிசானில் இணையட்டும் என்றும் பரிசானில் பிபிபி கட்சி இணைவது குறித்து பரிசானில் இருக்கும் மாயிகாவுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் வழங்கவில்லை என்றும் பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. மக்கள் முற்போக்கு கட்சி எனும் பிபிபி கட்சி மாயிகாவிலிருந்து பிரிந்த கட்சி அல்ல. 1953 ஏப்ரல் 10 பேராக்கில் உள்ள சீனர்களையும் இந்தியர்களையும் மையமாக கொண்டு பேரா முற்போக்கு கட்சி, பேரா ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி என சீனிவாசகம் சகோதரர்கள் என அறியப்பட்ட கனகரத்னம் பிள்ளை, டி ஆர் சீனிவாசகம் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. 1954 ஆண்டு பரிசான் தோற்றுவிக்கப்படும் முன்னர் அம்னோ, மாயிகா, மாசிசா ஆகிய கட்சிகளுடன் பிபிபி கட்சியும் ஒரே குடையின் கீழ் செயல்பட்டனர். ஆனால் 1955 ஆண்டு நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பிபிபி கட்சி கோரிய நாடாளுமன்றங்களை வழங்காததால் பிபிபி கட்சி தனித்து போட்டியிட்டு படு தோல்வியை சந்தித்தது. அதன் பின்னர் 1956 பேரா மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் பிபிபி கட்சி விரிவடைந்ததால் பேரா ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி எனும் கட்சியின் பெயரை பீப்புள்ஸ் ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி என மாற்றியது. ஆனாலும் 1957 பிபிபி எனும் அடையாளத்துடன் அதன் தலைவர் டி ஆர் சீனிவாசகம் இப்போ நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பிபிபி கட்சியின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினரானார். 1959 தேர்தலில் பிபிபி கட்சி அசுர வளர்ச்சி அடைந்து 4 நாடாளுமன்றங்களிலும் 8 சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. 1964 2 நாடாளுமன்றங்களையும் 6 சட்டமன்றங்களையும் மட்டுமே பெற்று வெற்றி பெற்றது. பிபிபி கட்சி மெல்ல மக்கள் ஆதரவை இழப்பதையும் உணர்ந்தது. 1969 மார்ச் 15
சீனிவாசகம் எனும் தர்மராஜா சீனிவாசகம் காலமானதை அடுத்து கட்சியின் மற்றொரு தோற்றுநரான சீனிவாசகம் எனும் ஸ்ரீ பத்மராஜா சீனிவாசகம் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். சீனிவாசகம் 1959 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரையில் மங்களம்பு சட்டமன்ற உறுப்பினராகவும் 1959 ஆண்டு முதல் 1969 ஆண்டு வரையில் கோலப்பாரி சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியில் இருந்தார். அவர் போட்டியிட்ட மங்களம்பு நாடாளுமன்றத்திலும் கோலப்பாரி சட்டமன்றத்திலும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாசிசா படு தோல்வியை சந்தித்தது. உண்மையில் சீனிவாசகம் மாசிசாவுக்கு எதிராக அரசியல் செய்தார். அவர் அப்போது மாயிகாவுடன் நல்ல தொடர்பில் இருந்ததாகவும் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் தீவிரமாக அரசியல் செய்த பிபிபி கட்சி 1969 பேரா மாநில சட்டமன்ற தேர்தலில் 12 சட்டமன்றங்களில் வென்றது. அப்போது அம்னோ மாயிகா மாசிசா கூட்டணி 19 சட்டமன்றங்களை மட்டுமே வென்றிருந்தது. டிஏபி 6 சட்டமன்றங்களையும் பாஸ் கட்சி 1 சட்டமன்றத்தையும் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் 2 சட்டமன்றங்களிலும் வெற்றி பெற்றனர். 40 சட்டமன்றங்களை கொண்டிருந்த பேரா மாநிலத்தில் அரசில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாமல் அம்னோ மாயிகா மாசிசா கூட்டணி திண்டாடியது. பிபிபி கட்சியை கூட்டணிக்கு அழைத்தும் அக்கட்சி மறுத்தது. அதன் பின்னர் பிபிபி கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியில் இருந்து விலகியதுடன் 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அம்னோ மாயிகா மாசிசா கூட்டணி பேராக்கில் ஆட்சி அமைத்தது. அப்போதைய பிபிபி கட்சியில் இந்தியர்களும் சீனர்களும் இருந்தாலும் உயர்மட்ட தலைமை பொறுப்புகளில் இந்தியர்கள் அதிகமாகவே இருந்தனர். 1969 மே இன கலவரத்திற்கு பின்னர் அம்னோ மாயிகா மாசிசா கூட்டணியுடன் பிபிபி கட்சி இணைவதாகவும் 1974 ஆண்டு பரிசான் தோற்றுவிக்கப்பட்ட போது அம்னோ மாயிகா மாசிசா கட்சிகளுடன் பல்லின கட்சியாக பிபிபி கட்சியும் அதன் உறுப்பு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. சீனிவாசகம் தலைமையிலான பிபிபி கட்சி பல போராட்டங்களுக்கு இடையில் அரசியலில் முத்திரை பதித்து வந்தது. எதிர்பாரா விதமாக 1975 ஆண்டு ஜூலை 4 சீனிவாசகம் காலமானதை அடுத்து பிபிபி கட்சியை கோங் கோக் ஏட் தலைமையேற்று வழிநடத்தினார். அவருக்கு அடுத்து 1978 ராஜா, 1982 பரம்ஜித் சிங், 1985 ஆச்சுவான், 1986 ஆச்சுவான் அரசியல் இருந்து விலகியதும் மீண்டும் 1986 பரம்ஜித் சிங் தலைவரானார். அதன் பின்னர் பிபிபி கட்சி பல பிரிவினைகளை சந்தித்ததால் நீதிமன்ற வழக்கின் மூலமாக 1988 மார்க் ஹோன்காம் பிபிபி கட்சியின் தலைவரானார். இப்படி பலகட்ட போராட்டங்கள், உட்கட்சி பூசல்களால் பிபிபி பிளவுபட்டதால் தேர்தல் அரசியலில் மக்களின் நம்பிக்கையையும் இழந்தது. அதன் பின்னர் 1993 ஆண்டு KVS பிபிபி கட்சியின் தலைவரானதும் இழந்த மக்கள் ஆதரவை பிபிபி பெற வேண்டும் என உறுதி அளித்து மலேசியா முழுவதும் அக்கட்சிக்கு புதிய கிளைகளை உருவாக்குவதும் மாவட்ட மாநில பேரவைகளை உருவாக்குவதிலும் மும்முரமாக செயல்பட்டார். இது KVSக்கு பலன் அளித்தாலும் தேர்தல் அரசியலில் பிபிபி கட்சி தோல்வியை மட்டுமே எதிர்நோக்கியது. KVS தலைமையிலான பிபிபி கட்சியில் 5 லட்சம் உறுப்பினர்கள் இருப்பதாகவும் மலேசியா முழுவதும் 3000 கிளைகளை கொண்டிருப்பதாகவும் அறிவித்தார். இதனால் 2004 ஆண்டு தேர்தலில் அப்துல்லா அமாட் படாவி தலைமையிலான பாரிசான் ஆதரவுடன் KVS தைப்பிங் நாடாளுமன்றத்தில் 20,129 வாக்குகள் பெற்று டிஏபி PKR கட்சிகளை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஆனால் அதன் பின்னர் பிபிபி கட்சியை முறையாக வழிநடத்தாமல் மீண்டும் மக்கள் பிபிபி கட்சியின் மீதான நம்பிக்கையையும் இழந்தனர். இதனால் பல கட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் 2018 ஆண்டு தேர்தலில் பிபிபி கட்சி பாரிசானில் இருந்து விலகுவதாகவும் இனி பாரிசானுடன் பிபிபி கட்சி இணையாது என்றும் அறிவித்த KVS 2012 ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தார். 2018 தேர்தலில் பாரிசான் படுதோல்வி அடைந்த நிலையில் KVSக்கு எதிராக பிபிபி கட்சிக்குள் கூட்டணி உருவாகியது. அதன் பின்னர் KVSஐ கட்சியில் இருந்து நீக்கி மேக்லின் டென்னிஸ் டி குரூஸ் பிபிபி கட்சியின் தலைவரானார். 2018 அவர் தலைவரானதும் கட்சிக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கலால் அக்கட்சியின் பதிவு ரத்து செய்யப்பட்டது.
பல கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு பிபிபி கட்சி புதிதாக பதிவு செய்து அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. 1953ஆம் ஆண்டு பிபிபி கட்சி தோற்றுவிக்கப்பட்டாலும் சட்டப்படி இப்போது லோகபாலா தலைமையிலான பிபிபி கட்சி 2023ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கட்சியாகவே கருதப்படுகிறது. 2023 நவம்பர் 18ஆம் தேதி லோகபாலா பிபிபி கட்சியின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் பதிவிலாக்காவின் சட்ட சிக்கல் நிறைவடைந்ததும் 2024 செப்டம்பர் 1இல் பிபிபி கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக பொறுப்பேற்றார். 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையில் நஜீப்பின் ஆதரவுடன் செனட்டர் பதவி வழங்கப்பட்டதுடன் கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராகவும் 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தார். ஆனால் லோகபாலா சிகாமுட்ஸில் ஹன்னா இயோவை எதிர்த்து 2018ஆம் ஆண்டு போட்டியிட்டு 7422 வாக்குகள் மட்டுமே பெற்றார். லோகபாலாவை எதிர்த்து போட்டியிட்ட ஹன்னா இயோ 45,702 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். நாட்டின் பழமையான கட்சிகளில் ஒன்றான மக்கள் முற்போக்கு கட்சி எனும் பிபிபி கட்சி பரிசானின் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்வதாக துணை பிரதமரும் பரிசான் தலைவருமான டாக்டர் அஹமத் ஜாகித் ஹமிடி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் அதன் தலைமை மக்கள் ஆதரவை பெறுவதிலும் தேர்தல் அரசியலில் கடந்த கால கட்சியின் வரலாற்றை மீட்டெடுக்கவும் முயற்சிக்க வேண்டும். கூட்டணி அரசியலில் கவனம் செலுத்துவதுடன் உட்கட்சிக்குள் வலுவான அரசியல் தடத்தை மக்கள் முற்போக்கு கட்சி எனும் பிபிபி கட்சி உருவாக்க வேண்டும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.